அரஃபாவுடைய நாளைக்கு தேவையான ஒரு குறிப்பு, ஒரு டிப்ஸ் தான் பார்க்குறோம். நான் அரஃபாவுடைய நாளுங்கிறது ஹஜ்ஜில் ஆணி வேராக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்குது. அதாவது அரஃபா தவறிச்சுன்னா ஹஜ்ஜே கிடைக்காது என்ற அளவுக்கு அடிப்படையான ஒரு அமலாக இருக்கின்றது. அது தங்குறதும் கூட அந்த அரஃபா மைதானத்தினுடைய உள்பாகத்தில் தங்கணும். வெளிபாகத்தில் தங்கினாலும் அந்த அரஃபாங்கிறது ஹஜ்ஜுங்கிறது கிடைக்காது. தங்குறதும் கண்டிப்பாக மகரிப் வரைக்கும் தங்கி ஆகணும். மகரிபுக்கு அப்புறம் நேரம் அங்கேருந்து கிளம்பி நம்ம முஸ்தலிஃபா அப்படிங்கிற ஒரு திறந்த வழி மைதானத்தில் போய் நம்ம படுத்து தூங்குறது, ஓய்வு எடுக்கிறது தான் அங்கே வேலை. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பெருநாள் காலையில் போயிட்டு கல் எறியணும், மொட்டை அடிக்கணும், குர்பானி கொடுக்கணும். இதுதான் வேலை. இதுக்கப்புறம் நேரம் நம்ம ரூமுக்கு சேர்ந்துருவோம். சுருக்கத்தில் நம்ம ரூம்லேருந்து கிளம்பி அரஃபா சேர்ந்துருப்போம். சேர்ந்ததுக்கப்புறம் அரஃபாவில் தங்கினதுக்கப்புறம் நம்ம நேராக திரும்பி முஸ்தலிஃபாவுக்கு போகக்கூடிய இடத்துல கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்கும். அதனால் அந்த இடத்துல நம்ம கூட உள்ளவங்க வாப்பம்மா அக்கா தங்கச்சி நம்ம கையில் ஒன்றா சேர்ந்து போயிட்டு ஒன்றா வந்துடும் அப்படிங்கிற உறுதியெல்லாம் கிடையாது. கையை விட்டு தவறினா இதை பற்றி ஒரு கவலையும் பட தேவையில்லை அப்படிங்கிறது தான் மெயினான ஒரு டிப்ஸ் இன்றைக்கி கொடுக்குறது. ஏன் கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிறது எல்லாமே ஹாஜிகள் தான், அதாவது அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் தான் இருக்கிறாங்க. இங்கே வேறு யாரும் உள்ளே வரவே முடியாது. அந்தளவுக்கு பாதுகாப்பு நிறைந்த ஒரு ஏரியா தான். அங்கே ராத்திரியும் கூட பகல் மாதிரி வெளிச்சம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்தளவுக்கு வெளிச்சமாக இருக்கும். பாதுகாப்பான ஏரியா தான். உதவு செய்கிறதுக்கு ஒன்றுக்கு போகிறதுக்கெல்லாம் வசதிகள் தாராளமாக செய்யப்பட்டிருக்குது. எனவே அரஃபா முடித்ததுக்கப்புறம் முஸ்தலிஃபா போகும்போது கையை விட்டு ஆட்கள் தவறிட்டாங்கன்னா தவற விட்ட மகனும் கவலைப்பட வேண்டியதில்லை, தவறி போன வாப்பா அம்மாவும் கவலைப்பட தேவையில்லை. ராத்திரியில் அவங்க அங்கே ஓய்வு எடுத்து போட்டு அடுத்த நாள் காலையில் கல் எறியதுக்காண்டி நேராக மினாவுக்கு போயிடலாம். கல் எரியாமல் கூட தன்னுடைய ரூமுக்கு சேர்ந்துடலாம். சேர்ந்துட்டு ஒரு 9 மணி 10 மணிக்கு கல் எறியதுக்காண்டி போய்க்கலாம். சுருக்கத்தில் அரஃபாவிலேருந்து கிளம்பும்போது கையை விட்டு தவறிட்டாங்கன்னா தவற விட்ட இவங்களும் தவறி போன அவங்களும் எந்த கவலையும் பட வேண்டாம். ஃபோன் அடிக்க தேவையில்லை, அதை பற்றி கவலைப்பட்டு அழுக தேவையில்லை, தேடவும் தேவையில்லை. நம்மளுடைய அமல்கள் சாதாரணமாக செஞ்சுக்கிற வேண்டியதான். அங்கே அமல் எங்கிறது என்னது, தூங்கதானே போகிற ராத்திரில. அதனால் அங்கே படுத்து தூங்கிட்டு காலையில் போய்ட்டு கல் எறியணும். காலையில் கூட்டமாக இருக்கும், வெள்ளனே நம்ம அதிகாலையில் போகும்போது. அதனால் அதிகாலையில் போகாமல் தூங்கி முழிச்சதுக்கப்புறம் நேராக நம்மளுடைய கூடாரத்துக்கே வந்துடணும். வந்துட்டு அங்கே நம்ம தவற விட்ட வாப்பா அம்மா மகன் எல்லாருமே ஒன்றா சந்திக்கிற முடியும். அதுதான் சந்திக்கக்கூடிய இடம். அது எல்லாமே வேறு எத்தனை அடையாளங்கள் வச்சாலும் சரி, எத்தனை ஃபோன் அடித்தாலும் ஒன்றா கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது ஒரு சவால். அதனால் பெருசாக இதை பற்றி கவலையும் பட தேவையில்லை, டென்ஷனும் ஆக தேவையில்லை. ஈஸியாக கடந்து போயிட வேண்டியதான். எல்லாருமே அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் தான் இருப்பாங்க. வேறு யாரும் உள்ளே வர முடியாது. ஒரு பயமும் தேவையில்லை. பெருநாள் காலையில் நீங்கள் மினாவுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அங்கே உதவிக்காண்டி ஆயிரக்கணக்கான ஆட்கள் உண்டு. தமிழ் மக்கள் இருப்பாங்க, கேரளா இருப்பாங்க, ஹிந்திக்காரங்க எல்லாரும் இருப்பாங்க. அவங்களாம் நமக்கு உதவி செய்வாங்க. நீங்கள் போயிட்டு நேராக அவங்க கையில் வாட்ச் போட்டிருப்பீங்கல்ல, அதாவது அந்த அடையாளத்துக்காண்டி உள்ள ஒரு ரிங்கு, ஒரு வாட்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் பேர் எழுதியிருப்பாங்க. அது மாதிரி கழுத்தில் அடையாள அட்டை போட்டிருப்பாங்க. அதில் நம்மளை பற்றி உள்ள விவரங்கள் உண்டு. நம்ம எங்கே தங்கணும், நம்மளுடைய பேர் என்ன, நம்ம ஆஃபீஸ், நம்மளுடைய பொறுப்பாளர் யாருங்கிற விவரம்லாம் அதில் எழுதியிருக்கோம். அந்த ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளுடைய கூடாரத்தை சேர்ந்துட முடியும். மினாவுக்குள்ளே நம்மளுடைய உதவிக்காண்டி ஆயிரக்கணக்கான ஆட்கள் சேர்ந்துருவாங்க. அரஃபாவுக்கு அப்புறம், அரஃபாவுக்கு முன்னாடி யாரும் வர முடியாது. அரஃபாவுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பேர்கள் உதவிக்காண்டி பயப்படவே தேவையில்லை. எனவே நாம் அரஃபாவில் தவறி போனால் அதை பற்றி ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம். ஃபோன் நம்பர் கண்டிப்பாக வச்சுக்கணும். இந்த கையில் போட்டிருக்கக்கூடிய ஐடி, கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய ஐடி கட்டாயம் வேணும். வயசானவங்களாக இருந்தால் அவங்க அந்த ஃபோன் நம்பர்லாம் அவங்களுக்கு கஷ்டம். அதனால் அவங்க போட்டிருக்கக்கூடிய ஷாலு, அந்த மக்கன்னா, எஹராமனுடைய துணி ஆண்களாக இருந்தால் அதில் ஒரு ஓரத்தில் சின்னதாக எழுதி விட்டுறணும். 2 நம்பரை எழுதி வைக்கணும், ஒன்று கிடையாது, 2 நம்பரை எழுதி வைக்கணும். இன்னும் ஒன்று டவர் கிடைக்காட்டாலும் அடுத்தரில் பேசிக்கிற முடியும். அந்த மாதிரி அந்த ஐடி கார்டில் கூட ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி ஒரு 2 நம்பரை உள்ளே வச்சு விட்டுறணும். இந்த இதை செய்து விட்டால் நம்ம எந்த கவலையும் இல்லாமல் ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். மொத்தத்தில் வழி தவறி விட்டால் ஒரு கவலையும் பட தேவையில்லை. நம்ம அரஃபாவை முடிச்சு போட்டு ராத்திரியில் ஓய்வு எடுக்கிற முஸ்தலிஃபாவில் 10ஆவது நாள் காலையில் நம்முடைய கூடாரத்தில் அவங்கள கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு 9 மணி 10 மணிக்கு கல் அடிக்கிறதுக்காண்டி போய்க்கலாம். அப்படிங்கிறது தான் சுருக்கம். ஒரு கவலையும் பட தேவையில்லை.